திருமதிவானன் மத்திய அரசு எந்த மாநிலத்தின் மீதும் எந்த மொழியும் திணிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான். தேசிய கல்விக் கொள்கையை நாடு ஏற்றுக்கொண்டுள்ளது, நாம அதன்படி செல்ல வேண்டும் அப்படிங்கிறாரு. நாங்கள் எல்லாத்துக்கும் நிதி கொடுத்துட்டு தான் இருக்கோம். மத்திய அரசு சார்பில் தமிழக அரசுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுகிறது. பிஎம் போஷன் திட்டத்திற்கு கீழ் மதிய உணவு திட்டத்துக்கான நிதி ஒதுக்குறோம். தமிழக அரசுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படுது. உல்லாஸ் திட்டத்தின் கீழ் நிதி வழங்கப்படுது. இந்த ஆண்டும் தமிழக அரசுக்கு நிதி பெற்றிருக்காங்க, நிதி வழங்கலை அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலையும் நாங்கள் மொழியை திணிக்கலை, ஆப்ஷன் தான் சொல்கிறோம் அப்படிங்கிறாரு. இப்போது இந்த மும்மொழி கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வதில் தமிழக அரசுக்கு ஏன் தயக்கம், சிக்கல் ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா அவங்க உறுதியாக இருக்காங்க, நிதி கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இதனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? இல்லை, முதல்ல இதுக்கு நிதி கொடுக்குறேன், அதுக்கு நிதி கொடுக்குறேன் அப்படின்ற இந்த ஆணவமாக பேசுகிற பேச்சை முதல்ல நிறுத்திக்கணும். ஏதோ உங்கள் வீட்டில் இருந்து எடுத்துன்னு வந்து நீங்கள் காசெல்லாம் கொடுக்கல, நாங்கள் கட்டுற வரி பணத்துல இருந்து ஒரு ஆரம்பிக்கவே இல்லை பிரவீன். இல்ல நான் குறுக்கிடவும் இல்லை, குறுக்கிட ஒரு நிமிஷம் நீங்க ஒரு 3 நிமிஷமாவது கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க குறுக்கிடுங்க, நான் வேணாம்லாம் சொல்லலை. அதாவது ஒரு அரசாங்கத்துடைய வேலை, நாங்கள் கட்டுற வரிப்பணத்துல இருந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறீங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் ஏதோ போய் சம்பாரிச்சு வேலைக்கு போய் எடுத்துன்னு வந்து எங்களுக்கு கொடுக்கல. நான் அதுக்கு நிதி கொடுத்தா இதுக்கு ஏன் நிதி கொடுக்கலன்றது தான் கேள்வி. அதுக்கு தான் பதில் பேசணுமே தவிர அதுக்கு கொடுத்தேன் இதுக்கு கொடுத்தெல்லாம் பேசக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு அரசாங்கத்துடைய வேலை, ஒரு அமைச்சரோட வேலை ஒட்டுமொத்த இந்தியாவை பற்றி சிந்திக்கணுமே தவிர நான் இந்த மொழியை சேர்ந்தவன், நான் அந்த மொழியை சேர்ந்தவன் பிரிச்சுட்டு பேச வேண்டிய டயலாக்லாம் இங்கே தேவையே இல்லாது. 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழியை நீங்கள் அறிவிச்சுட்டு போக வேண்டியது தான் உங்களுடைய வேலை. ஒன்று. ரெண்டாவது, 1652 மொழிக்கு மேலே பேச்சு மொழிகள் இந்தியாவில் இருக்குது. அதுவே 10 லட்சம் மொழிகள் மக்கள் பேசுகிற மொழியா 29 மொழி இருக்குது. வெறும் 10,000 பேர் பேசுகிற மொழி 129 மொழி இருக்குது. இதில் வெறும் 14,135 பேர் தான் சமஸ்கிருதம் பேசுகிறாங்க. இதோட முடிவு என்னன்னா, அவரே சொன்னா பாருங்க, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே உணவு, ஒரே ரேஷனு, ஒரே எலெக்ஷனு, என்ன இது ஒரே ஒரே ஒரேன்றது இந்த நாட்டில் கிடையாது சார். இந்த நாடுன்றது பல்வேறு சமஸ்தானங்களை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நாடு. ஒருங்கிணைக்கும் போது நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க மறக்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது 21 இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏ பிரிவு பிரகாரம் கட்டாய கல்வி உரிமை சட்ட பிரகாரம் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இதுல நீங்க பிஎம் ஸ்ரீல சேர்ந்தாதான் எஸ்எஸ்ஏ ஃபண்டை நான் விடுவிப்பேன்னு சொல்றதே ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இதுல நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு அமைச்சர் பேச வேண்டிய அவசியமே முதல்ல இல்லை. நீங்க ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா, இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிற ஒரு விஷயம். இந்த வழக்கில் இருக்கிற ஒரு விஷயத்துல அமைச்சர் பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? சகோதரர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, புதிய கல்விக் கொள்கையை மாநிலங்களா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னாரு. மகாராஷ்டிரா ஏத்துக்கிட்டுச்சு இல்ல, திரும்ப என்னையா பேக் ஃபயர் ஆச்சு? எந்தெந்த மாநிலங்களா ஏத்துக்கிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இந்தி கட்டாய மொழின்றது இன்னைக்கு சார் சொல்றாரு, 3வது மொழி ஆங்கிலேயத்தை நாங்கள் கற்றுக்கிறதுனால தான் இன்னைக்கு கூகுள்ல இருந்து, மைக்ரோசாஃப்ட்ல இருந்து உலகத்தை ஆள்ற அத்தனை பேரும் தமிழனா இருக்கான். இல்லைங்க, ஆங்கிலம் கற்றுக்கணும்னு யாரும் சொல்லலையே. வரேன், அதுக்கப்புறம் வரேன். 3 நிமிஷம் கேட்டேனே, அதுக்கப்புறம் வாங்கலாம். அதாவது நீங்க உலகத்தை ஆள்ற இந்த தமிழர்கள் மத்தியில் நீங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்கன்னு ஒரு விஷயம் வேணும். சரி, நீங்க இன்னொரு மொழின்னு சொல்லுவீங்க, இன்னைக்கு சொல்லுவீங்க, ஆனா நாளைக்கு என்ன ஆப்ஷன் இருக்கோ? என்கிட்ட அந்த வாத்தியார் இல்லம்மா, ஹிந்தி தான் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க பொதுவா வைக்கப்படக்கூடிய விமர்சனம் நீங்க கேள்வி, நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும், நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதால நீங்க இன்னைக்கே நீங்க ஏதோ நீங்க ஒரு முடிவு பண்ணி நீங்க ஒரு கணிப்பு கொண்டு வந்து இது இப்படிதான் இருக்கும் நான் கணிக்கல. குஜராத் முதல்வராக இருக்கும் போது பேசின மோடி அவர்கள் மாநில உரிமையை பத்தி பேசினாரு, மாநில சுயாட்சியை பத்தி பேசினாரு, மொழி உரிமையை பத்தி பேசினாரு, வரி பகிர்வை பத்தி பேசினாரு, லோக்பால் பத்தி பேசினாரு. ஆனா பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பேசுறாரு? ஏன் மாறிச்சு? ஒரு மாநிலத்தை மட்டும் பார்ப்பாரு, ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்க்கணும். இந்தியா மட்டும் பார்க்கும்போது ஒட்டுமொத்த மொழியை காப்பாற்றணும், கலாச்சாரத்தை காப்பாற்றணும், பண்பாட்டை காப்பாற்றணும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சொல்ற திட்டத்தின் அடிப்படையில் நாங்க பின்தங்கி இருந்தா நீங்க கேள்வி கேட்கறது நியாயம். நாங்க எதன் அடிப்படையில் பின்தங்கிட்டோம்? சகோதரர் சொல்றாரு 47,000 மாணவர்கள் ஃபெயில் ஆயிட்டாங்க தமிழ்ல, வர ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு.
தமிழ்நாட்டில் மொத்த பள்ளிக்கூடங்கள் வந்து 58,924 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதில் அரசு பள்ளிகள் 37,595 இருக்கு. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 7,289 இருக்கு. பகுதி நிதி உதவி பெறும் பள்ளிகள் 1046 இருக்கு. தனியார் பள்ளிகள் 12,926 இருக்கு. மத்திய அரசு பள்ளிகள் 65 இருக்கு. சரிங்களா? இதில் மூடப்பட்ட பள்ளிகளை சேர்த்தே நான் சொல்றேன் 208 இருக்கு. நான் இதில் மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் மொத்த மாணவர்கள் 1,21,22,814 பேர் படிக்கிறாங்க. அது அரசு மாணவர்கள் 42,54,451 பேர் படிக்கிறாங்க. அரசு உதவி பெறும் மாணவர்கள் வந்து 13,51,972 பேர் படிக்கிறாங்க. சரிங்களா? இதுல சகோதரர் சொல்ற ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்கணும். நீங்க தமிழ்நாட்டை பத்தி ஒரு பேசுறாருல்ல, நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க, ஒரு பதில் சொன்னாரா? 47,000 மாணவர்கள் தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டாங்க, நாங்க தமிழை பாதுகாக்கல அப்படின்னு சொல்றீங்க. அப்போ 10 லட்சம் பேர் வந்து இந்தியில ஃபெயில் ஆயிட்டாங்கல்ல, அப்ப இந்தியை அப்ப நீங்க காப்பாத்துறீங்களா? இந்தி பேசும் மாநிலங்கள்லாம் வந்து நீங்க என்ன பண்ணி அவங்க உத்தரப்பிரதேசோட தமிழ்நாடு கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா மகாராஷ்டிரா ஒப்பிட்டு பாரு, உங்களுக்கு தேவைன்னா குஜராத் மாடல் பாரு, உங்களுக்கு தேவைன்னா பீகாரை பாரு. ஏன் இப்போ தேவையில்லையா? தேவைப்படும் போது ஒத்துப்பீங்களா? பதில் சொல்லுங்க. அப்போ 10 லட்சம் பேர் ஃபெயில் ஆனாங்களா? அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாரு யோகி ஆதித்யநாத்? உங்க கட்சி தானே அவரும், உங்க கட்சி சார்ந்தவர் தான் நாங்க முதலமைச்சரா இருக்காரு. அதுக்கு என்ன பதில்? பல்வேறு மாநிலங்கள் பாருங்க ஏத்துக்கிட்டாங்க. டைம் கொடுங்க பிரவீன். அவர் நிறைய பேசினாரு, ஒரு இடம் கூட நான் குறுக்கிடல. அவருக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, ஆமா பாரம்பரியம் மிக்க தமிழ்நாடு தான். ஏன் கீழடி அப்ரூவல் பண்ண மாட்டீங்க? எங்க உங்களுக்கு தடுக்குது? ஏங்க கோமியம் இல்லைன்னா? கோமியம் எல்லாம் கிடைக்காது. கோமியம் கிடைச்சாதான் ஏத்துப்பீங்களா கீழடியா? உங்க தமிழ் பாசத்தை பத்தி பேசுறீங்க. என்ன செஞ்சிட்டீங்க? தமிழுக்கான நிதி எங்க? கல்விக்கான நிதி இல்ல, விளையாட்டுக்கான நிதி இல்ல, மொழிக்கான நிதி இல்ல, மாநிலத்துக்கான நிதி இல்ல, மழை வெள்ளம் வந்தா நிதி இல்ல, எதுவுமே இல்ல. வாய்க்கு வந்தது மட்டும் பேசுவீங்க. தமிழ்நாட்டுல பள்ளி கட்டமைப்புகள் வந்து சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் தான் ஒவ்வொன்னா நீங்க கேக்குற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். எதையும் நான் கடந்தலாம் நான் போல. புரியுதுங்களா? நான் கேட்கிற கேள்வி, ஒரு குறிப்பிட்ட துறையில நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒட்டுமொத்த தேசிய சராசரி டீச்சர் ரேஷியோ எவ்வளோ ஒட்டுமொத்தமா இந்தியாவில் சொல்லுங்க அவங்கள. ஒட்டுமொத்தமா டீச்சர் ரேஷியோ தேசிய சராசரி ஹையர் எஜுகேஷன்ல 27 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் தான் உங்ககிட்ட இருக்கு. ஆனா எங்ககிட்ட 18 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் வச்சிருக்கோம். இப்போ எந்த இடத்துல நாங்க கீழே விழுந்தாச்சு? சார் சொன்னாரு, அவரே ஒத்துக்கிறாரு. பொருளாதாரத்தில் நம்பர் 1, கல்வியில நம்பர் 1, உற்பத்தி துறையில நம்பர் 1, வறுமை ஒழிப்புல நம்பர் 1, தகவல் தொழில்நுட்பத்தில் நம்பர் 1, ஆட்டோமொபைல்ஸ் நம்பர் 1, மருத்துவத்துறையில நம்பர் 1, சுற்றுலாத்துறை நம்பர் 1, தோல் உற்பத்தி நம்பர் 1, செமிகண்டக்டர் நம்பர் 1. நாகராஜ் அமைதியா இருக்கணும். நாகராஜ் நீங்க பேசும்போது அமைதியா இருங்க, புரியுதா? நீங்க அடுத்து ஒரு லைன் பேச மாட்டீங்க, ஒரு லைன் பேச மாட்டீங்க, ஒரு லைன் பேச மாட்டீங்க சொல்லிட்டேன். ஏங்க நான் அமைதியா இருந்தேன்ல, நீங்க கட்டுப்படுத்துங்க. நான் பேச அவரு என்கிட்ட பேச கிடையாது, நீங்களே கட்டுப்படுத்துங்க. என்னன்னா என்ன பேசுறோமோ அது சப்ஜெக்டுக்குள்ள பேசணும். உடனே கச்சத்தீவுக்கு போயிட்டீங்க. நீங்க தான் 56 இன்ச்சு மார்புல் சொன்னீங்கல்ல, ஆபரேஷன் சிந்தூர்ல எதுக்கு ட்ரம்ப் பேச்சு கேட்டுன்னு போரை நிறுத்துனீங்க? எத்தனை தடவை ட்ரம்ப் சொல்றாரு? ஏன் குத்துது இவருக்கு? அதுக்குள்ள ட்ரம்ப் சொன்னாரு இல்ல, வாயை திறந்து ட்ரம்ப் பொய் சொல்றாருன்னு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க நாடோட பிரதமர் தானே, உங்களை நம்பி தானே ஒருத்தர் ராணுவம் சண்டை போட்டுச்சு. தைரியமான ஆளா இருந்தா பேச வேண்டியதானே. அப்படியே துடிக்கிறார் நாகராஜ் சார். என்ன சப்ஜெக்டா சப்ஜெக்டுக்குள்ள பேசணும். கச்சத்தீவை பத்தி பேசினா நான் எல்லாத்தையும் பேசுவேன். கோத்ரா ரயில்வே சம்பந்தம் பேசுவேன், கோத்ரா ரயில்வே சம்பந்தம் பேசுவேன், பாபர் மசூதி பத்தி பேசுவேன். நம்ம டாபிக் தாண்டி போவேனா சார்? டாபிக் தாண்டி அவரு தான் போனாரு. அத சொல்லிட்டேன், நான் அவரு தான் போனாரு, நான் போல. சரிங்களா? எனக்கு அது அவசியம் கிடையாது. சப்ஜெக்ட் உள்ள பேசணும்ன்றது தான் என்னோட ஆசை. கல்வியில நாங்க எவ்வளவு கட்டமைச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு உலகத்திலேயே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நான் சொல்றேன், நம்ம கிட்ட எத்தனை கல்வி நிலையங்கள் இருக்கு, எத்தனை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு சொல்லுங்க அவரை பாப்போம். இன்னைக்கு 975 இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும். நீங்க எந்த மாநிலத்தில்
பீகாரோ உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ சொல்லுங்க பாப்போம். இல்ல அவங்க எங்களுக்கு ஈக்குவலா இல்ல அத மறுக்கல அதை தாண்டி ஏன் நான் சொல்லல இதெல்லாம் கொண்டு வரும்போது இன்னும் அதை மேம்படுத்தணும்னு சொல்றாங்க அவங்க. நான் பேசுற அத்தனையும் ஒன்றிய அரசு வெளியிட்ட பட்டியல் அடிப்படையில் நான் பேசுறேன். சார் பேசுறது வாட்ஸ்அப்ல வந்தது பேசுறேன். வாட்ஸ்அப்ல வந்தது பேசுறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒன்றிய அரசு இந்த பட்டியல் தமிழ்நாட்டில் கல்வியில மருத்துவ கல்லூரியில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பள்ளி கல்வியில இவ்வளவு காலேஜ் இருக்குது. உங்களால ஒரு இடத்துல இந்த பாருங்க, நான் ஒரு திரும்ப சொல்றேன், அவர் பப்ளிக்ல போகடான்னு குறுக்க வராரு, அப்புறம் அவர் உள்ளே கூட பேச மாட்டார் சொல்லிட்டேன். ரெண்டாவது, இந்த மாதிரியான கட்டமைப்போட உற்பத்தி பண்ணி இன்னைக்கு உருவாக்கி வச்சது நாங்க சார். சரி, இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த திராவிட கட்சிகள் நாங்க உருவாக்கணும். சகோதரர் சம்பந்தமே இல்லாம என்ன சொல்றாரு, அங்க ஒரு பிரச்சனை நடந்தது, இங்க ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுனதுதான், அவர் இல்லைன்னா சொல்லல. அந்த பிரச்சனை சம்பந்தமா உங்களுடைய ஆட்கள் குஜராத்ல என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. சரி, குஜராத்ல என்ன செஞ்சார் மோடி? பிரதமரா சிஎம் முதலமைச்சரா இருக்கும்போது, பிரதமரா இருக்கும்போது என்ன செஞ்சாரு? அயோத்தி பிரச்சனையை பேசுங்க, பாபர் மசூதி பத்தி பேசுங்க, ராஜஸ்தான்ல இருக்கிற பிரச்சனையை பேசுங்க. இன்னைக்கு யார் என்ன உணவு சாப்பிடணும்ன்றத வரைக்கும் முடிவு பண்றது நீங்க முடிவு பண்றீங்க. ஒரு அரசாங்கத்தோட வேலையா நான் என்ன சாப்பிட முடியும்? நீ யாருங்க? சரி சரி சரி, எனக்கு தோணுச்சுன்னா நான் சாப்பிடுறேன், தோணலையா விட்டுட்டு போ. சரி பேசும். இன்னைக்கு தடை விதிக்குது ஒரு அரசாங்கம், எப்படி விதிக்குது? சரி, பிரேக் பண்ணி பேசும். அது உங்களோட வேலையான்னு கேக்குறேன். பேசும், தொடர்ந்து பேசும்.